ரொம்ப தலைவலிக்குது, தூக்கமா வருது. படத்தை பார்த்ததுனால ரொம்ப தூக்கம் வருது. சூர்யா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பெஸ்ட்டு கங்குவா தான். இல்லை ஓவராலாக ஓகே தான். புதுசாக தமிழ் சினிமாவில் நிறைய ட்ரை பண்ணுறாங்க, அதை அப்ரிஷியேட் பண்ணால் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். அந்த ஒரு ஓகே இல்லை சுமாராக தான் இருந்தது. வெறும் ஃப்ளாஷ்பேக் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு, மீதியெல்லாம் அவ்வளோ சொல்கிறதுக்கு அளவுக்கு இல்லை. அவ்வளோலாம் இல்லை, சுமார் தாங்க. பிஜிஎம்லாம் நல்லா தான் இருந்தது. ஆமாம் ரொம்ப சவுண்டாக இருந்தது. பட் அதனால அவங்க நம்ப வைக்கிறாங்களோ என்னமோ நல்லா இருக்குற மாதிரி. தேங்க்யூ. கங்குவா சூர்யா தான் பிடிச்சிருந்து. ஆமாம், ப்ரெசென்ட்ல இருக்கிற சூர்யா எனக்கு பிடிக்கவே இல்லை. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். ஹிஸ்டாரிக்கலாக மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு குட், பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம். மற்றபடி கற்றுக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, பட் பார்க்கலாம். ஒரு என்டர்டெயின்மெண்ட். நெகட்டிவ்ஸ் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்குதான். ஏன்னா கிளாரிட்டின்றது வந்து ரொம்ப தெளிவாக நம்ம ஒரு சில படம் பார்த்தோன்னா நம்மளுக்கு அது ரொம்ப அலைண்டாக கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு அலைண்டாக இல்லை, பட் ரொம்ப நம்ம நுணுக்கமாக பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கலாம். அந்த ரியல் லைஃப்பில் இருக்கிற அந்த இது வந்து அவ்வளோ இது கொடுத்து, ஐ மீன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மாதிரி எனக்கு தெரியல. அது கொஞ்சம் கிளியராக இருந்திருக்கலாம். கங்குவோட கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. மியூசிக் சூப்பர், 100 அவுட் ஆஃப் 100. காது வலிக்குது சவுண்ட். எப்பயுமே ஹிஸ்டாரிக்கல் மூவினா ஆப்வியஸாக நம்மளுக்கு சவுண்ட் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு காட்டுக்குள்ளே நடக்குது, ஒரு இதுனா அவங்க காட்டுவாசினா அந்த அந்த இதில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. பட் ஓகே, குட். மியூசிக் வைஸ் ஆனால் நாய்ஸி தான், பட் ஓகே. ஹிஸ்டாரிக்கல் மூவின்றதுனால ஓகே. நல்லா பண்ணியிருக்காரு. அது சர்ப்ரைஸ் தான். கார்த்தி இருக்கிறாரு அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சூர்யா அண்ட் கார்த்தியோட பேரிங் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு கான்செப்டாக இருந்தது. அது ஏதாவது ஒரு நான் ஃபீல் பண்ணது பர்சனலாக, ஏதாவது ஒரு சீனில் 2 பேரும் எதிரியாவோ இல்லை ஒரு பிரதராவோ ஏதோ ஒரு கேரக்டரில் மீட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருந்தது. ஒருவேளை செகண்ட் பார்ட்டில் வருமோ என்னமோ எனக்கு தெரியல, பட் ஓகே, சர்ப்ரைஸ் தான். பிடிச்சதுன்னா அதான், ரியல் லைஃப் எனக்கு சுத்தமாக எதுலுமே கேட்சையாக இல்லை. ஹிஸ்டாரிக்கலில் எல்லாமே பார்க்குற அளவுக்கு இருந்தது. ஓகே பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதுலேயும் ரொம்ப அந்த மதர் வந்து அந்த பையனை கொண்டு வந்து சூர்யாட்ட கொடுத்துட்டு போகிறது, அவர் அந்த பையனை தான் பையனாகவே நிஜமாகவே கேர் பண்ணிக்கிறதுன்றது 100% எல்லாரும் செய்வாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் நல்லாவே அந்த இது பண்ணியிருந்தார். அது ரியல் லைஃப்லேயே, ஐ மீன் ரியலாகவே பார்த்தாக்கா அது ரொம்ப நல்லா இருந்தது படத்தில். கங்குவா சீன்ஸ் தான் பிடிச்சது. சூர்யாவோட நார்மல் லைஃப் அது எப்பயும் எல்லா படத்துலையும் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. பட் கங்குவாவோட சீன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, அதான் 3Dயில் பார்க்கும்போது கொஞ்சம் இன்னும் கூட பெட்டராக பண்ணியிருக்கலாம். 100க்கு 50 to 70 கொடுக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி நிறைய 3Dயில் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனோன்னா அப்படி இருக்காது. ஓகே, எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் ஹாஃபில் நிறையா அந்த ரியல் லைஃபோட இது வர்றதுனால அது அவ்வளோ எனக்கு இதுவாக இல்லை. செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட் பார்ட்டில் வந்து அவங்க என்ன கான்செப்ட் சொல்ல வராங்க, இப்போ இதையும் அதையும் கம்பேர் பண்ணி ஒன்று சொல்ல வரணும்ல, அந்த மாதிரி சொல்ல வந்தது அவ்வளோ கேட்சியாக தெரியல, விசிபிளாக தெரியல. ஓகேவாக இருந்தது. விசிபிளாக அவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்துருக்கலாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேமிலியாக பார்க்கலாம், பெரியவங்க பார்க்கலாம். ஒரு சின்ன பசங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் புரியாது. சும்மா இந்த 3Dன்றதுனால நம்ம இப்போ நிறைய 3D வர்றதில்லை அப்படின்றதுனால சும்மா கொண்டு வந்து காட்டலாம். ஆனால் அந்த பசங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டாலாம் பார்க்காது. ஆனால் ஓரளவு பார்க்கலாம், பெரியவங்க பார்க்கலாம். ஏன்னா படமே பார்க்கல. என்ன படம் பார்த்துட்டு என்ன படம் பார்த்துட்டு இருந்து நான் போன்ல படம் படம் ஒன்றே பார்க்கலாம். பரவாயில்ல என்ன தெரியல, கான்செப்ட் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அதுல நல்லா இருந்துச்சு. பிடிச்ச விஷயம்னா பிடிக்க மாதிரி இல்லை, இதுல பார்த்துக்கலாம். என்ன அடுத்த படத்தை கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் கங்குவா இன்ட்ரோடக்ஷன் நல்லா இருந்தது. விஷுவல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சவுண்டு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு
ரொம்ப ஓவரா இருக்கு. நம்ம மக்கள் கத்துறதை விட அங்க கத்துறது ரொம்ப ஓவரா இருக்கு. அதுதான் மிச்சப்படி ரொம்ப அழகா இருக்கு. பார்க்கலாம் சார், பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். படத்துல பிடிக்காத விஷயம் எது? சவுண்டு தான், மிச்சப்படி எதுவுமே இல்லை. சவுண்ட் ஓவரா இருக்கா? ஆமா, எஃபெக்ட் அது மேபி பழங்குடிகள் நம்ம பழங்குடிகள் பற்றி பேசுகிறதுனால அந்த எஃபெக்டை கொடுக்கணுங்கிறதுக்கான இப்படி கொடுத்துருக்கலாம், அப்படிதான் எனக்கு தோணுது. ஆனால் டிஎஸ்பினாலே சவுண்ட் எஃபெக்ட் தானே, அதனால மேபி அப்படி இருக்கலாம். ஆனால் சாங்ஸ் நல்லா இருக்கு. அந்த நெருப்பே சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கு காட்டின இதுவும் நிறையா அவங்க பாரியோட கதையை தான் தழுவி எடுத்த மாதிரி எனக்கு படம். சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. கங்குவா தாங்க, கண்டிப்பா பார்க்கலாம். அப்ரோச் ஒரு நியூ ட்ரை, நல்லா இருந்தது. சிவா அண்ட் டீமுக்கு சூப்பர், கங்க்ராட்ஸ். படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா தான் இருந்தது. சிஜி ஒர்க் எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது, சூப்பராக. படம் பிஜிஎம் நல்லா இருந்தது. இல்லை இந்த படத்துக்கு இது கரெக்டான இதுதான். எனக்கு இந்த ஜென்ரேஷன் சூர்யா தான் நல்லா இருந்தது. படம் மொத்தமாகவே நல்லா தான் இருந்தது. ஃபேமிலியாக பார்க்க முடியாது, அடல்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். குழந்தைங்க கொஞ்சம் கஷ்டம். நல்லா தான் ப்ரோ இருந்தது. ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்தது. எனக்கு செகண்ட் ஹாஃப் தான் பிடிச்சிருந்தது ரொம்ப, ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட. பிஜிஎம் தான் கொஞ்சம் ஓவர் சவுண்டாக இருக்குது, மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்தது. பார்க்கலாம்.